அனைவருக்கும் சிவசக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். கடந்த 2023 ஆண்டு ஏற்ற இறக்கமான பலன்களை சந்தித்திருப்பீங்க. வாழ்க்கையில் ஜான் ஏறினா முழம் சறுக்குகிறது அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க. ஒரு சிலருக்கு நல்ல உயரத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் உயரத்தை தொட்டிருப்பீர்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணுங்க. அதே மாதிரி இந்த 2024 ஆண்டு புத்தாண்டு பிறந்திருக்கு. புத்தாண்டு பார்த்தீங்கன்னா புது முயற்சிகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். எத்தனையோ எதிர்பார்ப்புகள் பலருக்கும் இருக்கத்தாங்க செய்யும். நல்ல வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பலரும் பல விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. அந்த வகையில் பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்கள் எந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பலதரப்பட்ட விஷயங்களை பற்றின முழு விளக்கத்தையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த 2024 ஆண்டுக்கான ராசி பலனை நாம ரெண்டா பிரிச்சுக்கலாம். வருடத்தின் முதல் 3 மாதங்கள் ஒரு பலனாகவும் எஞ்சிய 9 மாதங்கள் வேறு சில பலனாகவும் அமைய பெறுங்க. மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பொன்னான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் ஏற்கனவே சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு தேவையான பலன்களை வாரி வழங்க போகிறாரு. பாக்கிய அதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்வதால நிச்சயமாக நிதானமான வெற்றியை நீங்க பெறப்போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். 9வது இடத்துல வீற்றிருக்கக்கூடிய சனி பகவான் எடுத்த உடனேயே வெற்றி தருவார் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனா நிதானமான வெற்றியை நிச்சயமாக தருவாரு அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். அதே போல 7வது அதிபதி 10ஆம் அதிபதி குரு பகவானாய் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்வதால எடுத்த காரியங்களில் வெற்றி, எல்லாவற்றிலையுமே ஜெயம், நீங்க நினைத்ததற்கு மேலாக பணவரவு, உங்கள் எண்ணம் ஈடேறுதல் போன்ற பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறப்போகிறீங்க. வருடத்தின் முதல் 3 மாதங்கள்ல குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணம் செய்யும் போது உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடியவராக அமையப்பெறுகிறார். அப்படியென்றால் 7க்கும் 10க்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பயணம் செய்வதால் எதிலையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகிறது அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் வகையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க. தொழிலில் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் ஜெயமாக முடிக்க போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தொலைத்தொடர்பு, கம்யூனிகேஷன், தொலைக்காட்சி, செய்திகளை கொண்டு செல்றது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற வலைத்தளம் சம்பந்தப்பட்ட அனைத்துமே உங்களுக்கு ஜெயமாக முடிய போகிறது. எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க, அந்த கம்பெனியில் சோப்பு தயாரிக்கிறீங்க அப்படின்னா அதை விளம்பரம் செய்வதற்கு சமூக வலைதளத்தை பயன்படுத்தினா நிச்சயமாக உங்கள் பொருள் மக்களிடம் சென்று சேருங்க. இப்படியான வருடத்தின் முதல் 3 மாதம் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதமாக அமைய பெறப்போகிறது. 2024 வருடத்தின் மே மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் பார்க்கும் பொழுது வருடத்தினுடைய 2ஆம் பகுதியில் பார்க்கும்போது சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் நுழைகிறாரு. அதே போன்று பாக்கியாதிபதியான சனியின் பார்வையில் இருந்தும் விலகுகிறாரு. ராகுவும் உங்களுக்கு 10வது இடத்துல, கேதுவும் உங்களுக்கு 4வது இடத்துல அமர்றாங்க. இப்படியான சூழல்ல உங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 10வது இடத்துல ராகு, 10வது இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12வது இடத்துல வர்றதுனால நிச்சயமா அலைச்சல் மிகுந்து காணப்படுங்க. எடுத்த காரியங்கள் சற்று தாமதமாகத்தான் முடியும். எந்த காரியத்திலையுமே முதலீடு செய்வதற்கு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யறது தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்துல கேதுவும் 11வது இடத்துல ராகுவும் இருந்து உங்களுடைய லாபத்தை தடுத்து வாழ்க்கையில்
மேடு பள்ளங்களை உங்களுக்கு எடுத்து காண்பித்திருப்பார். இந்த முறை 2024 ஆண்டு முதல் 3 மாதங்கள் ஜாக்பாட் மாதங்களாகவும் எஞ்சிய 9 மாதங்கள் சற்று நிதானமான மாதங்களாகவும் உங்களுக்கு அமைய போகிறது. இது போன்ற கெட்ட பலன்கள் இருந்து தப்பித்துக் கொள்ள நீங்க விநாயகர் வழிபாடு செய்து வாருங்க. அனைத்துமே நல்லபடியாகவே நடந்து முடியும். குறிப்பாக விநாயகர் கோவிலுக்கு ஞாயிறு தோறும் சென்று 9 வாரங்களுக்கு விளக்கு போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பிரச்சனைகள் அனைத்துமே நிவர்த்தியாகி குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படிங்கிறதே உண்மைங்க. அதே மாதிரி இந்த 2024 ஆண்டு உங்களுடைய ராசிக்கு கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் நீண்ட தூர பிரயாணம், சுபகாரிய செலவு, உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை குரு பகவான் பார்க்கறதுனால அலைச்சல்கள் சிறிது மட்டப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் 10வது இடத்துல இருக்கக்கூடிய ராகு குருவை போலவே செயல்படுவார். அப்படிங்கிறதுனால குரு பகவான் 12வது இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன செய்ய காத்திருக்கிறாரோ அதை ராகு 10ஆம் இடத்துல இருந்து செய்ய போகிறாரு. 10ல் ராகு, 12ல் குரு, 9ல் சனி பகவான், இப்படி கிரகங்கள் ஏறு மோனையாகவும் இறங்கு முகமாகவும் இருக்கிறதுனால சற்று கலவையான விமர்சனங்களே இந்த வருடங்கள்ல நீங்க சந்திக்க போகிறீங்க. இருப்பினும் கவலை கொள்ள வேண்டாங்க. மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ரிஷபராசி லட்சுமிகரமான ராசி அப்படிங்கிறதுனால அதில் அமரப்போகக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மகாலட்சுமி யோகத்தை அள்ளித்தருவார். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தெய்வத்தின் பாதத்தில் அதை வைத்து விட்டால் நிச்சயமாக தெய்வம் அதை பார்த்து கொள்வாங்க. அந்த வகையில் நீங்கள் மகாலட்சுமி மகாவிஷ்ணு பாதத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து விட்டால் அவர்கள் உங்கள் கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க. எப்பேற்பட்ட கிரக தடைகள் ஏற்பட்டாலும் கோவிலுக்கு சென்று மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வழிபட உங்களுடைய தடைகள் அனைத்துமே நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே சமயம் நுனி மரத்தில் அமர்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டக்கூடாது அப்படிங்கிறத அறிந்த உங்களுக்கு உண்ட வீட்டுக்கு எப்பொழுதுமே ரெண்டகம் நினைக்காதவங்க, செய் நன்றிய ஒருபோதுமே வரபாத உங்களுக்கு தன்னை எதிரியாக நினைத்தவர்களுக்கும் நல்லதே நினைக்கக்கூடிய குணம் படைத்தவங்க. உங்களுடைய ராசிக்கு தைரிய வீட்டில் இந்த ஆண்டு பிறக்கிறதுனால எதையுமே தள்ளி போடாம தெளிவா முடிவெடுத்து செயல்படுத்துவீங்க. அதே மாதிரி இரத்த அழுத்தம், நீரிழிவு நோயெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குங்க. இளைய சகோதர வகையில் இருந்த சிக்கல்களும் தீர ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்து பங்கை கேட்டு வாங்குவீங்க. இந்த ஆண்டு தொடக்கம் முதல் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் வலுவாக காணப்படுறதுனால திடீர் பணவரவு உண்டாகும். நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வந்து சேரும். மூத்த சகோதரர் உதவ முன் வருவாங்க. பெரிய பதவிகள் உங்களை தேடி வருங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறும். வீடு கட்டக்கூடிய பணியை தொடர்வீங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க செய்யும். பழைய கடனில் ஒரு பகுதியை தீர்க்க உங்களுக்கு வழியும் பிறக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் பயணங்கள் செலவுகளை சற்று அதிகரிக்க செய்யும். ஒரே நேரத்தில் பல வேலைகளையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகலாம். அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. முன்பின் அறியாதவர்களை வீட்டில் சேர்க்க வேண்டாங்க. அதே மாதிரி வீடு மனை விற்கிறது வாங்கிறது பார்த்தீங்கன்னா லாபகரமாக முடிவடையும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீண்ட நாட்களாக தரிசிக்க நினைத்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சென்று வருவீங்க. அதே போல உங்களை எதிர்த்தவங்க நண்பர்களாக மாறக்கூடிய காலகட்டமாகவும் அமைய பெறுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும். பெரிய பதவிகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். சிலர் புது வேலைக்கும் மாறுவாங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வாகன விபத்துகள், காரிய தாமதம், வீண் அலைச்சல், டென்ஷன் வந்து போகும். உங்களை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கலாம். தாயாரின் உடல்நலம் பாதிக்குங்க. அவருடன் வீண் விவாதங்களும் வந்து போகலாம். அவ்வப்போது மற்றவர்களைப் போல நம்மால் சுதந்திரமாக இருக்க முடியவில்லையே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. வீடு மனை வாங்குறது விற்கிறதுல வில்லங்கம் வந்து விலகும். கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமாகிறது.
சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் ராசிக்கு 9வது வீட்டில் தொடர்வதால் அதிகார பதவியில் இருப்பவர்களினுடைய நட்பு கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் உடல்நிலை பாதிப்படையலாம். வழக்குகளில் திருப்பங்களும் ஏற்படலாம். அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டாருடன் இருந்த சண்டை சச்சரவுகளும் விலகப் பெறுங்க. வியாபாரிகளே, மார்ச் மாதத்தில் இருந்து கணிசமாக லாபம் உயர காண்பீங்க. வேலையாட்களை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்காதீங்க. பழைய சரக்கு வெற்றி தீரும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். சலுகை திட்டங்கள் மூலமா புது வாடிக்கையாளர்களை கவர்ந்தெழுப்பீங்க. அதே போல் ஆகஸ்ட், அக்டோபர், நவம்பர் மாதங்களில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புது கிளைகள் தொடங்கக்கூடிய வாய்ப்பும் வருங்க. கமிஷன், உணவு, பிளாஸ்டிக் வகைகளால் ஆதாயம் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் வீண்படிகளை சுமக்க வேண்டி வரும். நேரம் காலம் பார்க்காம உழைத்தும் கடைசியில் மிஞ்சியதென்னவோ கெட்ட பெயர் தான் அப்படின்னு அழுத்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். உங்களை பாடாய்படுத்திய உயர் அதிகாரி இடம் மாற வாய்ப்பிருக்கு. நல்ல மேலதிகாரி பணியில வந்து சேருவாங்க. புது சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதிக சம்பளத்துடன் வேறு நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். ஜூன், செப்டம்பர், நவம்பர் மாதங்கள்ல சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இந்த புத்தாண்டு சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளையும் செலவுகளையும் கொடுத்து வந்தாலும் உங்களினுடைய வளர்ச்சி பணிகள் தொய்வில்லாமல் தொடர்வதாகவே அமையப்பெறும்.